ஹாய் டு ஆல், நான் உங்களுக்கு ஜாவா. இன்னைக்கு அரண்மனை 4th பார்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. என்னோட ஜென்யூன் ரிவ்யூ தான் நான் கொடுக்க போறேன். முக்கியமான எந்த ஒரு பெய்டு ரிவ்யூவும் இல்லை. ஸ்டோரி வைஸ் பார்த்தோன்னா ஆஸ் யூஷுவல் அரண்மனை ஃபிரான்ச்சைஸ் ஸ்டோரி போல தான் ஒரு ஹீரோ அரண்மனைக்கு வரதுக்கு காரணம் தேவைப்படும். பட் இதுல சுந்தர் சி சாரோட ரைட்டிங்ஸும் ஸ்கிரீன் பிளே மேக்கிங்ஸும் கொஞ்சம் எங்கேஜிங்காகவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் எதுன்னு கேட்டீங்கன்னா விஎஃப்எக்ஸ் தான் சொல்லுவேன். டாப் நாச் விஎஃப்எக்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி ப்ரீ கிளைமேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ் போர்ஷனை தயவு செஞ்சு மிஸ் பண்ணாம பாருங்க. ஹிப்ஹாப் ஆடியோ பிஜிஎம் கூட சேர்த்து கேட்கும்போது கூஸ் பம்ப்ஸ் உருவாகுது. சாங்ஸ் வைஸ் பார்த்தோன்னா ஜோ ஒரு எமோஷனலா இருக்கு. அச்சோ சாங் பிளாஸ்ட், பட் என்கடிஸ்ல கொஞ்சம் லேட்டா தான் ஓப்பன் ஆகுது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஆஸ் யூஷுவல் கிளைமேக்ஸ்ல ஒரு சாமி பாட்டு, பட் அது ஆவரேஜ் தான். அதே போல இன்னொரு டிபார்ட்மெண்ட்டை பாராட்டணும், அது ஆர்ட் டிபார்ட்மெண்ட். ஃபாரஸ்ட் செட்டு போட்டிருக்காங்க, அப்படி இருக்குங்க. நீங்க கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. கிளைமேக்ஸ்ல வர சாமி சிலை மிக பிரம்மாண்டம். ஆக மொத்தம் இந்த படம் குடும்பத்தோட பார்க்க வேண்டிய ஒரு தியரட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸான படம். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 3.5 out of 5. நீங்க படம் பார்த்துட்டு கண்டிப்பா உங்க ரேட்டிங்ஸை கமெண்ட்ல போடுங்க.